ராமநாதபுரம் சிவகங்கை பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள். இந்த புண்ணிய தினமான நவமி தினத்திலே இங்கு இருப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். Let me begin by paying tribute to the martyrs of the Jallianwala Bagh massacre. Their courage and sacrifice will never be forgotten. இன்றைய தினம் ஜாலியன் வாலாபாக்கிலே படுகொலை செய்யப்பட்ட தியாகிகளுக்கு வணக்கத்தை செலுத்தி என்னுடைய உரையை துவங்குகிறேன். அவருடைய தைரியமும் தியாகமும் என்றுமே மக்களால் நினைவிலே வைத்திருக்கப்படும். I am a member of parliament from Kashi, which is connected to Ramanathapuram by the bonds of faith and spirituality. நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தின் அடிப்படையிலே காசியும் ராமநாதபுரமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் காசியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இங்கு வந்திருக்கிறேன். Coming to Ramanathapuram reminds one of the great Dr. APJ Abdul Kalam. ராமநாதபுரத்திற்கு வந்திருப்பது திரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவினை நமக்கு தருகிறது. Friends, Dr. APJ Abdul Kalam had several dreams for our nation. इसको थोड़ा नीचा करो, उसको ऊपर करो. हाँ. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பல கனவுகளை கண்டார்கள். இன்று அவருடைய கனவுகளை நாம் நிறைவேற்றுகின்ற இடத்திலே இருக்கிறோம். Today it is our duty to fulfill those dreams and take India to new heights of growth and glory. இன்று அவருடைய கனவுகளை நாம் நனவாக்கி அதன் மூலமாக இந்தியாவை புதிய உச்சத்திற்கும் புகழுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். Dr. Kalam would have been so happy on the recent success of Mission Shakti, the ASAT missile test, guided by the mantra of Sabka Saath Sabka Vikas. We are creating the India that Dr. Kalam imagined. டாக்டர் கலாம் அவர்கள் இப்பொழுது இருப்பார்களேயானால் நம்முடைய மிஷன் சக்தி சேட்டலைட் மிசைல் அனுப்பியது பற்றி மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கின்ற அனைவரோடும் இணைந்து அனைவருக்குமான மேம்பாடு என்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எதை கற்பனை கண்டாரோ அதை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். Friends, the India of 2019 is very different from the India of 2014. Today, India is eliminating poverty faster than ever before. We opened bank accounts for the poor. We ensured LPG connection to poor families and made their kitchens smoke-free. This gave major relief to poor women. 2019 இருக்கின்ற இந்தியா 2014 இந்த இந்தியாவை விட மிகவும் மாறுபட்டது. இன்று நாம் மிக வேகமாக ஏழ்மையை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்று ஏழைகள் அனைவருக்கும் வங்கியிலே கணக்கு துவங்கப்பட்டு இருக்கிறது. ஏழை குடும்பங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் இணைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் சமையல் அறையிலே புகையில்லாத சமையலறை மூலமாக நம்முடைய ஏழை தாய்மார்கள் பலனடைந்து வருகிறார்கள். Sanitation coverage was at a dismal 38%. Now it stands at 98%. 5 years ago, crores of Indians were without health coverage. Thanks to Ayushman Bharat, about 50 crore Indians will get top quality and affordable treatment. All of this is happening due to the blessing of 130 crore Indians. சுகாதார நிலைமை வெறும் 38% மிக மோசமான சூழ்நிலையில் இருந்தது. அது இன்றைய தினம் 98% உயர்ந்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு மருத்துவ காப்பீடு என்பது இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை நாம் கொண்டு வந்து 50 கோடிக்கு மேற்பட்ட இந்தியர்களுக்கு தரமான வைத்தியத்தை நாம் சுலபமான குறைவான விலையிலே அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இவை அனைத்துமே 130 கோடி மக்களின் ஆசையால் நடந்திருக்கிறது.
Friends, for this reason, we have given importance to connectivity and tourism. Work is fast progressing on doubling of railway tracks between Rameshwaram and Dhanushkodi. இதன் காரணமாக நாம் இணைப்பு செய்வதற்கும் சுற்றுலாத்துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையிலான ரயில் தடமானது ரெட்டிப்பாக்குவது மிக வேகமான முறையிலே நடந்து வருகிறது. The 100-year-old Pamban Bridge has been transformed into a state-of-the-art bridge. 100 ஆண்டுகால பாம்பன் பாலமானது இன்று ஒரு உதாரணம் மிக்க ஒரு பாலமாக ஆக்கப்பட்டு வருகிறது. Friends, the NDA government Sankalpa Patra had devoted lot of attention to water resources. நண்பர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை மக்களுக்கு நல்ல தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான முக்கியத்துவமானது அதிலே தரப்பட்டிருக்கிறது. After 23rd May, when the Modi government will once again assume office, there will be a separate ministry for Jal Shakti. This ministry will cater to many aspects relating to water. Focus will be given on water conservation, ensuring clean water supply in cities and top-class irrigation facilities for farmers. மே மாதம் 23ஆம் தேதி மோடி அரசாங்கம் மீண்டும் பொறுப்பிற்கு வரும் பொழுது ஜல் சக்திக்காக தனி அமைச்சகமானது உருவாக்கப்படும். இந்த அமைச்சகம் நீர் வளங்களை பற்றி புதிய விவரங்களை செயல்படுத்துவதற்காக நாம் முயற்சி மேற்கொள்வோம். அது மாத்திரமல்ல, நீர் ஆதாரங்களை நாம் பாதுகாப்பது, அது தூய்மையான நீரை கொடுப்பது ஆகியவற்றிற்கு நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். Friends, our hard-working fishermen depend on the seas for their income. Your chokidar has been able to take path-breaking decisions for welfare of our fishermen. கடுமையாக உழைக்கின்ற நம் மீனவர்கள் அவர்களுடைய வருமானத்திற்காக கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய காவலனாக இருக்கின்ற நான் அவர்களுக்கு வாழ்வை நல் திட்டங்களை கொண்டு வருவதற்காக புதிய பாதையினை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். A new Ministry of Fisheries will be formed when we form the government on 23rd May. The facility of Kisan Credit Card has also been extended to fishermen. 23ஆம் தேதி மீண்டும் நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது மீனவர்களுக்காக புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படும். விவசாயிகளுக்கான விவசாய அட்டை மீனவர்களுக்காகவும் பயன்படுத்தப்படும். Fishermen are benefiting due to the power of technology. With assistance of ISRO, Navik devices are providing important information to fishermen, and that too in the local language. விஞ்ஞானத்தின் மூலமாக மீனவர்கள் அதிக பலன்களை அடைந்து வருகிறார்கள். இஸ்ரோவின் மூலமாக நாம் மீனவர்களுக்கு தகவல்கள் தருகின்ற கருவிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உபயோகத்திற்காக உள்ளூர் மொழியிலேயே நாம் தர இருக்கிறோம். Work on the Mukayur fishing harbor here in Ramanathapuram district and Pampohar fishing harbor in Nagpatam is underway at a record pace. அதே போல முகையூர் துறைமுகமும் முகையூர் துறைமுகமும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பம்புகார் துறைமுகம் இரண்டும் மிக வேகமாக செயல்பட துவங்கி கொண்டிருக்கிறது. Friends, due to lack of proper guidance and warning, a lot of fishermen would cross international waters and were arrested. Thanks to continued diplomatic initiatives, almost 1900 Indian fishermen have been released from Sri Lanka. Some of them who came back were
facing the death sentence. அதாவது மீனவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் எல்லையை கடந்து விடாமல் இருப்பதற்கான எச்சரிக்கையும் இல்லாத காரணத்தால் சர்வதேச கடல் எல்லைகளை மீனவர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் நாம் ராஜ்ஜிய உறவுகளின் மூலமாக 1900 மீனவர்கள் இதுவரை இலங்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் தூக்கு தண்டனையிலிருந்து கூட விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். Friends, Congress never devoted importance to improving port infrastructure. That is why we could never harness our maritime strengths. ஆனால் காங்கிரஸ் அரசாங்கமானது துறைமுகங்களை அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலே அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. அதன் காரணமாக இந்த மீனவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை அவர்களால் தீர்க்க முடியவில்லை. NDA government believes in ports for prosperity. In our Sankalpa Patra, we have talked about doubling port capacity in coming 5 years. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமானது துறைமுகங்களின் மூலமாக நாம் வளர்ச்சி அடைய முடியும் என்று நம்புகிறது. நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே கூட நாம் இத்துறைமுகங்களுடைய கெப்பாசிட்டியை இரட்டிப்பாக்குவதற்காக முடிவெடுத்து அது பற்றி பேசியிருக்கிறோம். Friends, we have 3 priorities: development, all-round development, and development and all-inclusive development. நண்பர்களே, நாம் 3 விஷயங்களுக்கு முன்னுரிமை தருகிறோம். ஒன்று மேம்பாடு, அதோடு மட்டுமல்ல அனைவருக்குமான மேம்பாடு. மூன்றாவதாக அனைவரையும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கான மேம்பாடு. But while we are focusing on our development agenda, the opposition is trying to take India backward with a destructive mindset. நாம் நம்முடைய கவனத்தை முன்னேற்றத்தின்பால் செலுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே நம்முடைய எதிரிகள் பிற்பட்ட மற்றும் அழிவு மனப்பான்மையின் காரணமாக இந்த நாட்டை பின்னோக்கி எடுத்து செல்லுகிறார்கள். Congress, DMK and their Mahamilawat alliance had no vision for mission for the nation. Their only glue is hatred for Modi. Day and night they say one thing: remove Modi, remove Modi, remove Modi. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக இந்த கலப்பட கூட்டணி அவர்களுக்கு இந்த நாட்டை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வையும் கிடையாது. அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே கோஷம் மோடி அவர்களுக்கு மோடி வெறுப்பு மட்டுமே. அவர்கள் இரவும் பகலும் சொல்லிக் கொண்டிருப்பது மோடி அவர்களை அகற்ற வேண்டும், மோடியை அகற்ற வேண்டும். Friends, in the process of hating Modi, the opposition has begun a hate India. நண்பர்களே, மோடியை வெறுக்கிறோம் என்கின்ற விதத்திலே அவர்கள் நாட்டையே வெறுக்கின்ற அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். They have begun to disrespect our institutions. Whenever forces do surgical strike and air strike, Congress, DMK and their allies question them and insult our forces. நம் நாட்டில் இருக்கின்ற அமைப்புகளை கூட அவமரியாதைப்படுத்துகின்ற அளவிற்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திய பொழுது காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் இந்த நாட்டின் இராணுவத்தையே அசிங்கப்படுத்த துவங்கி இருக்கிறார்கள். Friends, those who cannot protect India can never develop the nation. When the Congress and their allies were in power, terrorists were attacking the nation regularly. City after city there were blasts. But Congress remained helpless and silent. இந்த நாட்டை பாதுகாக்க முடியாதவர்களால் நாட்டை முன்னேற்ற முடியாது. காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பயங்கரவாதிகள் இந்த நாட்டை தாக்கிய காலகட்டத்திலே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். காங்கிரஸ் கையாலாகாத தனத்தையும் அமைதியையுமே கடைபிடித்துக் கொண்டிருந்தது. Time has changed now. India will not spare a single terrorist or jihadi. If they dare to attack us, we will find them from wherever they are
and ruin their happiness. காலம் மாறிவிட்டது. நாம் எந்த ஒரு ஜிஹாதி பயங்கரவாதியையும் அனுமதிக்க மாட்டோம். அவர்கள் நம்மை தாக்குவதற்கு முடிவு செய்வார்களேயானால் அவர்களை நாம் தாக்குவதன் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். Friends, driven by vote bank politics, Congress and DMK are against the culture of our land. Our culture accords at topmost respect to women, but the practice of triple talaq leads to great injustice against women. We brought a bill in the parliament to abolish it. We who oppose us, Congress, DMK and Muslim League, these parties do not believe in dignity of women. வாக்கு வங்கி அரசியலை நம்பிக்கொண்டிருக்கின்ற காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அவர்கள் எதிர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் பெண்களுக்கு மிக முக்கியமானது ஒரு இடத்தை தருகிறது. ஆனால் இந்த முத்தலாக் முறை பெண்களுக்கு எதிரான ஒரு அநீதியாக இருக்கிறது. நாம் இதற்காக முத்தலாக் முறையை தடை செய்வதற்காக பாராளுமன்றத்தில் மசோதா கொண்டு வந்தோம். ஆனால் நம்மை எதிர்ப்பவர்கள் யார் என்று பார்ப்பீர்களே, ஆனால் அது காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் முஸ்லிம் லீகாக இருக்கிறது. இந்த கட்சிகளுக்கு பெண்களுடைய தன்மானத்தை பற்றிய அவருடைய மரியாதை பற்றிய எந்த ஒரு நல்லெண்ணமும் இந்த கட்சிகளுக்கு கிடையாது. Friends, in Kerala, Congress, Communist and Muslim League are playing a dangerous game regarding the Sabrimala temple. They are using brute force to strike at the root of faith and expression. Sadly for them, till BJP is there, no one will be able to destroy our faith and culture. கேரளாவிலே சபரிமலை விஷயத்திலே காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் முஸ்லிம் லீகும் பயங்கரமான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக மோசமான பலாத்கார சக்திகளை பயன்படுத்தி நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய உரிமைகளையும் குலைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கின்ற வரை நம்முடைய நம்பிக்கையை கலாச்சாரத்தை அவரால் அழிக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, our guiding principle is nation first. The opposition believes in family first. Let me give you a small example. If you go to Delhi, prime real estate has been used for memorials of members of only one family. It is as if no other person contributed to India except one family. நண்பர்களே, நமக்கு நாம் நாடு முதன்மை என்று கருதுபவர்கள், ஆனால் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய குடும்பம் முதன்மையானது என்று எண்ணுபவர்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூற விரும்புகிறேன். நீங்கள் டெல்லிக்கு போய் பார்ப்பீர்களேயானால் டெல்லியில் இருக்கின்ற முக்கியமான நிலங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய நினைவு சின்னங்கள் அமைப்பதற்கான இடமாக மாறி போயிருக்கிறது. அவர்கள் என்ன செய்தியை சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு குடும்பத்தை தவிர வேறு யாருமே இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக எந்த பங்களிப்பும் செய்யவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். But we believe that every single citizen makes India better and stronger. That is why a grand memorial of Dr. Kalam was created in Rameshwaram. We want more Indians to come and know more about Dr. Kalam. நாம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டை வலிமையானதாகவும் மேலானதாகவும் மாற்றுவதற்காக அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அதுவேதான் டாக்டர் கலாம் அவர்களுக்கு நாம் ராமேஸ்வரத்திலே நினைவு சின்னத்தை உருவாக்கி இருக்கிறோம். நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறோம். Friends, did Congress make a memorial at the scale for any previous president of India? So many presidents had a Congress background. They did not think of memorials for greats like Dr. S. Radhakrishnan
and Sri R. Venkatraman, who hails from Tamil Nadu. They did not think of a memorial of Sri K.R. Narayanan in Kerala. Yet, go to every town and Congress had named so many roads, buildings after one family. Their attitude is clearly shameful. நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியிலே இதற்கு முன்பு இருந்த ஜனாதிபதிகள் யாருக்காவது இம்மாதிரியான நினைவு சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்களா? இதிலே பெரும்பான்மையான ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் காங்கிரஸ் பின்னணியில் இருந்து வந்தவர்கள். அவர்கள் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கோ திரு எஸ் ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கோ யார் இந்த தமிழகத்திலிருந்து ஜனாதிபதியாக வந்தாரோ அவருக்கோ இம்மாதிரியான நினைவு சின்னங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்களா? அல்லது திரு K.R. நாராயணன் போன்ற கேரளத்திலிருந்து வந்த ஜனாதிபதியாக இருந்தவருக்கு இம்மாதிரியான ஏதாவது நினைவு சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்களா? ஆனால் ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் காங்கிரஸ் கட்சியினர் ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரமே நினைவு சின்னங்களை உருவாக்கி இருக்கிறது. சாலைகளை அவர்கள் பெயரால் வைத்திருக்கிறது. ஆகவே அவர்களுடைய கண்ணோட்டம் என்பது வெட்கக்கேடானது. Friends, Congress party that talks about nyaya for justice had done most injustice to regional aspirations. நியாய பற்றி அதாவது நீதியை பற்றி பேசுகின்ற காங்கிரஸ் கட்சி அநீதியையே முக்கால்வாசி மக்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. They have shamelessly imposed Article 356 to humiliate greats like MGR. Even the communist government in Kerala was dismissed, showing disrespect for federal structure. Even Karunanidhi ji, government was dismissed by Congress. Congress leaders make every effort possible to create a north and south divide, and they too before elections. காங்கிரஸ் கட்சியானது அரசியல் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அரசாங்கத்தை கலைத்தது. அதே போல கேரளத்திலும் அவர்கள் இந்த நாட்டினுடைய சமஷ்டி முறைக்கு விரோதமாக அரசாங்கத்தை கலைத்தார்கள். ஏன்? அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய அரசாங்கத்தை கூட கலைத்தார்கள். மேலும் இந்த நாட்டிலே வடக்கு தெற்கு மோதலை ஏற்படுத்துகின்ற முயற்சியிலே காங்கிரஸ் ஈடுபட்டது. But my friends, India is one. Our diversity is our strength. There is unity and diversity in our nation, and we are proud of that. பாரத நாடு ஒரே நாடு. ஆனால் நம்மில் வேற்றுமையில் இருப்பது நம்முடைய பலமாகும். நம்முடைய வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்த நாட்டை பெருமை மிக்கதொரு நாடாக மாற்றுகிறது. NDA's approach is of cooperative, competitive federalism. We believe in regional aspirations, and these aspirations always matter when we make policies. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் சமஷ்டி முறையிலே ஒத்துழைப்பும் போட்டியோடும் ஆரோக்கியமான போட்டியோடும் இருக்க வேண்டும் என்று நாம் அணுகுகிறோம். நாம் உள்ளூர் அபிலாஷைகளை மதிக்கிறோம். அதை நம்முடைய திட்டமிடலிலே உள்ளூர் அபிலாஷைகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். Friends, when you vote on the 18th, remember that a vote for Congress, DMK and Muslim League is a vote for higher taxes and lower development. நண்பர்களே, நீங்கள் 18ஆம் தேதி வாக்களிக்கும் பொழுது அது காங்கிரசுக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ முஸ்லிம் லீக்குக்கோ வாக்களிப்பீர்களானால் அதிகமான வரி விதிப்பிற்கும் குறைவான முன்னேற்றத்திற்குமாக நாம் வாக்களிக்கிறோம் என்ற அர்த்தம். A vote for them is a vote which will give a free hand to terrorists. A vote for them will make the rise of criminal elements in politics. அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது பயங்கரவாதிகளுக்கு அவருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு ஒப்பானதாகும். அவர்களுக்கு வாக்களிப்பு என்பது அரசியலிலே கிரிமினல்களை கொண்டு வருவதற்கானதாக இருக்கும்.
The people of India gave these parties the opportunity to rule for years. But all they did was care for themselves. India deserves a strong, stable and compassionate government that NDA can provide. இந்திய நாட்டு மக்கள் இந்த கட்சிகளுக்கு பல ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காகவே அதை பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்தியாவிற்கு இன்று வலிமையான ஸ்திரமான மக்கள் மனித மனப்பான்மையோடு செயலாற்றுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தேவைப்படுகிறது. Once again I thank you for joining the rally in large numbers. இந்த கூட்டத்திலே மிகப்பெரிய எண்ணிக்கையிலே கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். Puthandu greetings in advance. புத்தாண்டு வாழ்த்துக்களை முன்பாகவே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். Easter greetings in advance. ஈஸ்டர் வாழ்த்துக்களையும் முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். भारत माता की ஜெய். भारत माता की भारत माता की. ராமநாதபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சிவகங்கை ராமநாதபுரம் தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். மேடை பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.